ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய இந்த தாவரம் எக்ஸோரா ஹைபிரிடா என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது ஒரு வெப்பமண்டல தாவரம். டைரக்ட் சன்லைட்ல வைங்க, சின்ன தொட்டி சின்ன பாட்டில் எவ்வளவு பூக்கள் பாருங்க. இதெல்லாம் கூட ஃபுல்லாக அரும்பு தான். ஒன்றுலேயே பாருங்க எவ்வளோ அரும்புகள் இருக்குது பாருங்க. எல்லா கிளையிலுமே எல்லா பிரான்ச்சிலையுமே அரும்பு ஃபுல்லாக வந்து நிறைய பூக்கள் கிழித்து காணப்படுகின்றன. இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இல்லை கட்டிங்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி திக்கான இந்த ஃப்ளவர் அந்த பிளான்ஸ்லையும் திக்கான எடுத்து ஸ்டெம் வந்து கிரீனா இல்லாமல் ப்ரௌன் கலர்ல இருக்கணும். அப்போ மட்டும்தான் கட்டிங்ஸ் எடுக்கணும். பூத்த தாவரம் கட்டிங்ஸ் எடுங்க. கட்டிங்ஸ் எடுத்து போட்டுனா வித்தின் 1 மந்த்துக்குள்ள ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு நிறைய பூக்கள் வரும். இது ஒரு ஆனுவல் பிளான்ஸ் இல்லை, பெரனியல் பிளான்ஸ். வருடம் ஃபுல்லாக பூத்துக்கொண்டே இருக்கும். இது நம்ம எவ்வளோ ஹைட் வச்சு மெயின்டைன் பண்ணணுமோ அவ்வளோ ஹைட் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். சும்மா இது 15 முதல் 20 அடி உயரம் வரைக்கும் போகக்கூடியது. நாம பாருங்க, சின்ன தொட்டில் வச்சு இதுலயே மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக கொத்து கொத்தா தினம் பூக்கள். இந்த பூக்கள் ஒரே நாளில் கொட்டிடாது. இந்த ஒரு பூக்கள் சுமார் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் அப்படியே ஒரு செடியில் நிற்கும். நிலைத்து நிற்கக்கூடிய தாவரம், நிறுத்து நிற்கக்கூடிய பூ. ஆகவே இது வளர்ப்பது எளிது. இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. எக்ஸோரா ஹைபிரிடால பிங்க்கு, ரெட்டு இருக்கு, அப்புறம் டார்க் ரெட்டு, அப்புறம் எல்லோ இருக்கு, ஒயிட் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நாம் பார்க்கறது வந்து பிங்க், எக்ஸோரா ஹைபிரிடா பிங்க். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.